ஸோ அப்போ அன்பான சகோதர சகோதரிகளே, ஸோ இப்போ நம்ம 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துக்கு போறதுக்கு முன்னாடி போன கிளாஸ்ல நம்ம என்ன பார்த்தோன்றதை ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு ஞாபகப்படுத்திட்டு போகலாம். பொதுவாக இப்போ நம்ம இருக்கிறது 8ஆம் அதிகாரம் சொல்லும்போது நம்முடைய வாழ்க்கையுடைய அனுபவங்களை அப்படியே நம்ம கண்ணு முன்னாடி என்ன பண்றாங்கன்னா தேவன் நம்ம காமிக்கிறோம். நம்ம என்ன நிலைமையில இருக்கிறோம், என்ன கண்டிஷன்ல இருக்கிறோம் அப்படின்றத தேவன் நம்மளைய அங்க புரிய வைக்கிறார். என்ன சொல்லணும்னா, நம்ம எப்படிப்பட்ட ஒரு அழைப்புக்குள்ள வந்திருக்கிறோம், இந்த அழைப்பு என்ன மாதிரி அழைப்பு, நம்ம என்ன கண்டிஷன்ல வந்திருக்கிறோம், என்ன சொல்லணும்னா நம்ம எந்த கண்டிஷன்ல இருக்கிறோம், எந்த ஒரு நிலையில நம்ம இருக்கிறோன்றத நாம தெளிவா புரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் இந்த ஒரு 8ஆம் அதிகாரத்தை நம்ம பார்க்க வேண்டியிருக்குது. ஸோ அப்போ அந்த வகையில நம்ம போன கிளாஸ்ல நம்ம பார்த்த விஷயங்களை மறுபடியும் நம்ம ஞாபகப்படுத்த வேண்டியிருக்குது. 7ஆம் அதிகாரம் நம்ம பார்த்தோம், ஞாபகம் இருக்குங்களா? 7ஆம் அதிகாரம் முடிக்கும் போது பவுல் எப்படி முடிக்கிறார்னா, அந்த 7ஆம் அதிகாரத்துல நம்மளை யோசிக்க வைக்கிறார். ஒரு காரியத்தை அவரு நமக்கு புரிய வைக்கிறாரு. என்னன்னா, என் மனதின் பிரமாணத்துல, என் மனதின் படி நான் தேவனுக்கு பிரியமா இருக்கிறேன், தேவனுடைய கற்பனைகள் மேல பிரியமா இருக்கிறேன். என் மனதின் பிரமாணத்துல, என் மனதின் படி தேவனுக்கு பிரியமான காரியங்களை நான் செய்யறேன். எதுல? என்னுடைய மனதுல, மைண்ட்ல. ஆனா சரீரத்துல டோட்டல் ஆப்போசிட். அப்போ பவுல் ஒரு விஷயம் சொல்லி முடிக்கிறாரு. ஆவியில, உள்ளான மனுஷன்ல அல்லது மனதுல, இது மூணுமே ஒரே அர்த்தம் தான். ஆவி, உள்ளான மனுஷன், மனது. அதுல எனக்கு தேவனுடைய வார்த்தைகள் பிரமாணத்தின் மேல பிரியம் இருக்குது, வாஞ்சை இருக்குது, அதைத்தான் நான் விரும்புறேன். அந்த கர்த்தருடைய பிரமாணங்கள் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதை மட்டும்தான் நான் விரும்புறேன். அதற்கு எதிராக இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் நான் வெறுக்கிறேன், நான் சம்மதிக்கிறது இல்லை அப்படின்னு பவுல் என்ன பண்றாருன்னா சொல்லிட்டு ஒரு பக்கம் இப்படி சொல்றாரு, இன்னொரு பக்கம் என்ன சொல்றாருன்னா, பட் என்னுடைய மாம்சம் அப்படியே நேர்மாறா இருக்குது. என் மாம்சம் அது வாட்டுக்கு பாவத்துக்கு ஊழியம் செய்யுது. அப்போ ஒரு பக்கம் நான் தேவனுக்கு பிரியமா ஊழியம் பண்றேன், இன்னொரு பக்கம் பாவத்துக்கு என் சரீரம் ஊழியம் பண்ணுது. அப்போ சொல்றது நான் அல்ல, எனக்குள் வாசம் செய்கிற பாவமே, மாம்சத்துல கூடிய பாவமே அந்த விஷயம் பண்ணிட்டு இருக்குது. அப்போ இது என்ன பவுல் நம்ம எங்க கொண்டு நிப்பாட்டுறாருன்னா, இது மாதிரி யாரெல்லாம் ஆவியில, ஆவினா நம்முடைய சிந்தை, யாரெல்லாம் தேவனுடைய வார்த்தைகளை விரும்புறாங்களோ, அவருடைய கற்பனைகளுக்கு எதிராக இருக்கக்கூடிய காரியங்களை வெறுக்கிறார்களோ, யாரெல்லாம் தேவனுடைய கற்பனைகள் மேல பிரியமா இருக்கிறாங்களோ, அந்த ஒரு மைண்ட் யாருக்கு இருக்குது, நமக்கு இருக்குதா அப்படின்றத விஷயத்தை நம்ம திங்க் பண்ண வைக்கிறார். நம்முடைய சிந்தையில தேவனுடைய பிரமாணத்துக்கு விரோதமா இருக்கக்கூடிய பாவங்களை அதை நம்ம வெறுக்கிறோமா, அது நம்ம விரும்பாம இருக்கிறோமா, அதுக்கு நம்ம சம்மதம் கொடுக்கறது இல்லையா, அது சிந்தையில இருக்கா, அது நம்ம முதல்ல உணரும். அந்த கண்டிஷன் நம்ம இருக்கிறோமான்றதை செக் பண்ணிப்பா. சரீரம் விட்டுருங்க, சரீரம் அது ஒண்ணும் பண்ண முடியாது, ஏன்னா சரீரம் பாவத்துல அங்க ஊறி போயிடுச்சு. சரீரம் பாவம் பண்ணும், சரீரம் பாவம் பண்ணிட்டு இருக்குது. பவுல் அப்படிதான் சொல்லி முடிக்கிறார். ஆனா ஆவியில் நான் இப்படி இருக்கிறேன். அப்போ சொல்ல, யார் என்னை விடுதலையாக்குவா சொல்லும் போது தேவனுக்கு ஒரு நன்றி செலுத்துறேன். அந்த நன்றியுடைய நோக்கம் என்னன்னா, 8ஆம் அதிகாரம் 1 படிச்சோம், ஞாபகம் இருக்குங்களா? அந்த தவறாக மொழிபெயர்க்கப்பட்ட வசனம், யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்கு உட்பட்டவங்களா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்ல அப்படின்னு என்ன அர்த்தம்? யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள அவர் மேல விசுவாசம் வச்சு வந்திருக்கிறாங்களோ, யாரெல்லாம் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறாங்களோ, அந்த கிருபைக்குள்ள வந்திருக்கிறாங்களோ, அவங்க மேல ஆக்கினை தீர்ப்பு இல்லைன்னா என்ன அர்த்தம்னா, தேவன் அவங்களைய மாம்சத்தின்படி பார்க்கறது இல்லை. இது ரொம்ப ஆச்சரியமான விஷயம் இல்லைங்களா? இப்ப பாருங்க, ஒருத்தர் தப்பு பண்றாரு, போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு போறாங்க. அப்போ அவர் சொல்றார், சார் நான் இது வேணும்னு பண்ணல,
இதை நான் விரும்பல, எனக்கே நான் பண்ண விஷயம் சம்மதமே இல்லை, ஆனா நான் என்னையும் அறியாம எனக்குள்ள இது வந்துருச்சு, பட் ஆக்சுவலி நான் இதை வெறுக்கிறேன், எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது, நான் ஏன் பண்ணேன்னு அப்படின்னு சொன்னா நினைச்சு பாருங்க, போலீஸ்கார் விட்டுருவாருங்களா? சரி பரவாயில்ல, நீ சிந்தையில இந்த அளவுக்கு பண்ண தப்ப ஒத்துக்கிற, அதை வெறுக்கிற, நீ அதை விரும்பல, இன்னும் சொல்லணும்னா நீ இது சம்மதம் பண்ணி செய்யல, சரி அப்படின்னு விட்டுருவாரா? நான் விட மாட்டார் இல்லைங்களா? மனுஷர்கள் யாரும் செய்ய மாட்டாங்க, ஏன் நம்மளே செய்ய மாட்டோம் இல்லைங்களா? நம்ம எதுதான் பார்ப்போம், நீ என்ன திங்க் பண்ற அது எனக்கு தேவையில்லை, என்ன செஞ்ச அதான் எனக்கு தேவை, அப்படித்தான் நம்ம பார்ப்போம். என்ன நீ செய்யற, நீ என்ன பேசுற, நீ என்ன காரியத்தை நீ செஞ்ச, அது நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா? சரி, இப்போ நம்ம விஷயத்துல தேவன் எப்படி பார்க்கிறாருன்னு ஒரு கேள்வி கேட்டோம்னா உங்க பதில் என்னவா இருக்கும்னு நினைக்கிறேன்? தேவன் நம்ம மனுஷங்க பார்க்கிற மாதிரி நம்மளை பார்க்கிறாரா கேட்டா அது இல்லைன்ற, அப்படி இல்லை. பட் இந்த இல்லைன்றது யாருக்கு? யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்கு உட்பட்டவர்களா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான். அப்ப இயேசு கிறிஸ்துக்கு உட்பட்டவங்களா இருக்கிறதுக்கு மாத்திரம்தான் இந்த மாபெரும் ஸ்லாக்கியமே அங்க இருக்குது. அவங்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. இப்படி அர்த்தம் என்னன்னா, அவங்க தேவன் மாம்சத்தின்படி பார்க்கிறதே இல்லை. இது எவ்வளவு பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம் இல்லைங்களா? எவ்வளவு ஒரு தைரியம் மூட்டக்கூடிய ஒரு வார்த்தைகள் இல்லைங்களா? அப்போ மனசுக்குள்ள கேள்வி இருக்குது. என்ன கேள்வினா, பட் பிரதர் நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட், பட் சரீரத்துல சில விஷயங்கள் வெளிப்படுது, அது ரொம்ப கஷ்டமா இருக்குது, அது தேவன் பார்த்தாருன்னு என்ன நினைப்பாரு? இப்படிலாம் கேள்விகள் வருது இல்லைங்களா? பட் பவுல் சொல்றாரு, தேவன் மாம்சத்தின்படி பார்க்க மாட்டார். தேவன் பார்க்கிறது ஒண்ணே ஒண்ணு, உங்க மைண்ட் எப்படி இருக்கு அப்படின்றத நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். தேவன் மைண்டை தான் பார்க்கிறார்ன்றத பாயிண்ட்டை நம்ம கற்றுக் கொடுக்கிறார். அப்படின்னா நம்ம இப்ப எதுல ஃபோக்கஸ் பண்ண வேண்டியிருக்குன்னா, சரீரத்தை எப்படி நம்ம சரீரத்துல பாவம் பண்ணாம இருக்கணும், பாவமே வெளிப்படக்கூடாது அப்படின்னு சரீரத்தை கரெக்ட், அது சரீரத்தை என்ன சொல்றது, பாவத்திலிருந்து விலக்கி காக்கணும்ன்றது அந்த பார்வை இன்னைக்கு எல்லா பேர் சபையில பண்றாங்க, முயற்சி எடுக்கிறாங்க. பட் உலகத்துல யாரும் சக்சஸ் ஆன மாதிரி யாருமே ஒருத்தர் கூட கிடையாது. சரீரத்துல யாருமே பர்ஃபெக்ட் ஆகி சரீரத்துல ஒரு பாவமே செய்யாம அப்படின்னு தங்களை நிரூபிக்கிறதுக்கு எவ்வளோ பேர் முயற்சி எடுக்கிறாங்க. ஏன் நாமளே எடுத்துருக்கிறோம் நிறைய டைம். பட் சக்சஸ் ஆயிருக்கானா? யாருமே இல்லை. சரி, யாரா சக்சஸ் ஆன வரலாற்றுல யாரா இருக்கிறாங்களான்டா ஒருத்தரும் கிடையாது. ஏன்னா சரீரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சரீரத்துல தேவனே என்ன பண்ணிட்டாருன்னா பாவத்தை எடுத்து போடலை, நம்முடைய பாவங்களை மூடி வச்சிருக்கிறார். ஆதாம் மூலமாய் பாவ நிலைமை இருக்கு இல்லைங்களா? அந்த பாவ நிலைமைய தேவன் என்ன பண்ணிட்டாங்க, மூடிட்டாரு. அப்படித்தான் தேவன் வச்சிருக்கிறான். பட் இருக்குது, நமக்குள்ள பாவம் இருக்குது, சரீரத்துல இருக்குது, அதுல எந்த மாற்றம் இல்லை. பாயிண்ட் என்னன்னா, நம்ம எதுல போக்கஸ், கவனம் கொடுக்க வேண்டி இருக்குது சகோதர சகோதரிகளை கேட்டா, நம்முடைய மைண்டு. பவுல் சொன்ன மாதிரி என்னுடைய மனதின் பிரமாணத்தின்படி, அந்த 7ஆம் அதிகாரத்துல நம்ம படிக்கிறோம் இல்லைங்களா? அது ரொம்ப அருமையான ஒரு வசன பகுதி. அதாவது என்னன்னா 23ஆம் வசனம், ஆகிலும் என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயவங்களில் இருக்க நான் காணுகிறேன். அப்படி சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா, என் மனதின் பிரமாணத்தின்படி இல்லைங்களா, என் மனதின் பிரமாணம் அது தேவனுக்கு பிரியமா இருக்குது. அப்போ அந்த வகையில தேவன் நம்ம பார்க்கிறாரு நம்முடைய மைண்ட். நம்மளும் இதே போல மைண்ட்ல இருக்கிறோமா? சோ பாவம்னா என்ன? தேவனுடைய வார்த்தைகளுக்கு எதிராக இருக்கக்கூடிய எல்லாமே பாவம் தான் இல்லைங்களா? தேவன் ஒண்ணு செய்ய சொன்னார்னா அது செய்யாம போனா பாவம். தேவன் ஒண்ணு செய்யாத சொன்னார்னா அது செஞ்சா பாவம். இதுதான் பாவம் இல்லைங்களா? அப்படி இருக்கும்போது தேவனுடைய கற்பனைகள் சொல்லும் போது நீங்க நினைச்சுக்க கூடாது ஏதோ நியாயப்பிரமாணம் தான் நான் கற்பனை நினைச்சுக்க கூடாது. தேவன் மனுஷனுக்குன்னு கொடுத்துட்ட கற்பனைகள் நிறைய. அதுல ஃபர்ஸ்ட் கற்பனை ஆதாமுக்கு தேவன் கொடுத்தாரு, ஆதாம் கீழ்ப்படியாமை போயிட்டார்.
அதன் விளைவு தான் இவ்வளவு பிரச்சனை. அதுக்கப்புறம் இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவன் கட்டளைகள் கொடுத்துட்டார். பட் மற்ற புறஜாதியாருக்கு யாருக்குமே தேவன் கட்டளை கொடுக்கல அப்படின்ற மாதிரி எடுத்துக்க கூட. ஏன்னா தேவன் ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் தம்முடைய கற்பனைகளை வச்சிருக்கிறார். எது ரைட் எது ராங் அப்படின்ற அந்த விஷயத்தை தேவன் மனுஷனுக்குள்ள வச்சிருக்கிறதாக நம்ம ரோமர்ல ஆரம்பத்துல படிச்சோம் இல்லைங்களா? அப்படி இருக்கும்போது சகோதர சகோதரிகளே, 7ஆம் அதிகாரம் 22ல சொல்றார், உள்ளான மனுஷனுக்கு ஏற்றபடி. உள்ளான மனுஷன், இந்த உள்ளான மனுஷன்றது என்ன? அவருக்கே தெரியுது எனக்குள்ள இன்னொரு மனுஷன் இருக்கிறாரு. பாருங்க, 2 விஷயம் பார்க்கும். ஒருத்தர் நல்லதை விரும்புறார், ஆனா அந்த நல்லதை சரீரத்துல காமிக்க முடியல. ஒருத்தர் எனக்குள்ள கெட்டதை வெறுக்கிறார், ஆனா சரீரம் அதை செய்யுது. அப்பதான் சொல்றேன், எனக்கு உள்ளான மனுஷனுக்கு ஏற்றபடி தேவனுடைய நியாயப்பிரமாணத்தின் மேல் நான் பிரியமாய் இருக்கிறேன். பட் என் சரீரம் அதுக்கு நேர்மாறா இருக்குது. பாருங்க, அப்போ இதே ஃபீலிங்ஸ் நமக்கு அங்க இருக்கு. பட் டோன்ட் வரின்ட்டாரு, கவலைப்படாதீங்க. ஏன்னா கிறிஸ்து இயேசுவுக்குள் வந்துட்டீங்கன்னா ஆக்கினை தீர்ப்பு இல்லை. ஏன்னா தேவன் ஒருவனையும் மாம்சத்தின்படி அறியோம். அதனால தான் பவுல் என்ன சொல்றாருன்னா, இதே தேவன் நம்மளை பார்க்கிற மாதிரி தான் நீங்களும் பாருங்கன்றோம் இல்லைங்களா? சொல்றாரு இல்லைங்களா? அன்றியும் ஒருத்தரையும் நாங்க மாம்சத்தின்படி அறியோம். முன்னாடி மாம்சத்தின்படி பார்த்தாலும், அவர் மாம்சத்தில் இருந்தாலும், அவர் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவர் புது சிருஷ்டி ஆயிட்டார். இப்ப அவர் உள்ளான மனுஷன் தான். தேவனே பார்க்கும்போது நான் அவருடைய என்னங்க மனுஷனுடைய விஷயத்த பார்க்கலாமா? அந்த அவருடைய சரீரத்திலிருந்து வெளிப்படக்கூடிய பலவீனங்கள், அவருடைய சரீரத்திலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள், சரீரத்திலிருந்து வரக்கூடிய காரியங்கள், அதை நான் பார்த்து என்ன பண்ணலாம்? ஜட்ஜ் பண்ணலாமா? இல்ல அவரை குற்றப்படுத்தலாமா? யோசிக்கணும். தேவன் அவரை எப்படி பார்க்கிறாரோ அதே போலத்தான் நாமளும் நம்முடைய உடன் சகோதர சகோதரிகளை பார்க்கணும். நல்லா பாயிண்ட் புரிஞ்சுக்கோங்க. இது எல்லாமே கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் இருக்கிறவங்களை பத்தி நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். தேவன் நம்மளை எப்படி பார்க்கிறாரோ அதே போலத்தான் நாமளும் பார்க்கணும். பட் என்ன விஷயம்னா, இப்போ தேவன் பார்த்தீங்கன்னா நம்முடைய மைண்டை ரீட் பண்ணுவார், கரெக்டுங்களா? நம்முடைய சிந்தையை அவர் ரீட் பண்ணுவார். பட் நம்ம சகோதர சகோதரருடைய சிந்தையை ரீட் பண்ண முடியுமா? சகோதர சகோதரிகளை அவருடைய மைண்டை ரீட் பண்ண முடியுமானா, தூரமா இருந்தா பண்ண முடியாது. தூரமா இருந்தோம்னா நமக்குள்ள தூரங்கள் இருந்துச்சு வச்சுக்கோங்களேன். பாருங்க, எல்லாம் ஆன்லைன்ல ஒண்ணு கூட்டிட்டோம். பட் ஒண்ணு கூட்டிட்டாலும் இந்த ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா எல்லாம் பக்கமா இருக்கிற மாதிரி தோணுது. பட் ரியல் லைஃப்ல தூரமா இருந்தோம்னு வைங்களேன், ஏதோ சண்டேஸ் மட்டும் மீட் பண்ணிட்டு ஹாய் எப்படி இருக்கிறீங்க, சாப்பிட்டீங்களா, இந்த லெவலோட இருந்துட்டோம்னா இது தூரம் தான். அப்படி இருக்கக்கூடாது. நம்ம சபை கூடி வந்துட்டாலே ஒருவரை ஒருவர் ஆவிக்கேற்றபடி விசாரிக்கும். ஒருத்தரை ஒருவர் பேசும்போது, மனம் விட்டு பேசும்போது தான் அவருடைய மனசு என்ன, அவருடைய மைண்ட் எப்படி இருக்குது, எப்படி தேவனுடைய பிரமாணத்தின் மேல விருப்பமா இருக்குது, எப்படி பாவங்களை வெறுக்குது இல்லைங்களா? அந்த மாதிரி ஒரு நிலைமை நம்ம என்ன பண்ணலாம்னா கண்டுபிடிக்க முயற்சிக்கலாம் சகோதர சகோதரிகளே. அதனால இந்த ஒரு பார்வை தான் நம்ம வளர்த்தி கொள்ள வேண்டி இருக்குது இல்லைங்களா? ரொம்ப ஜாக்கிரதை. மற்றவங்களுக்கு எப்படி நம்ம அளக்குறோமோ அதை பொறுத்து தான் நமக்கும் அளக்கப்படும். அதையும் நம்ம மைண்ட்ல அங்க வச்சுக்கலாம், கரெக்டுங்களா? சரி, இது வரைக்கும் நமக்கு ரொம்ப என்கரேஜ்மெண்டா இருக்கும்போது இப்போ பவுல் என்ன பண்றாருன்னா இன்னொரு காரியத்தை இப்பதான் நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு நிப்பாட்டுறாரு. இதைத்தான் போன வாரம் நம்ம முழுசா முடிக்க முடியல, அரைகுறையா தான் முடிச்சோம். இப்ப நம்ம அதை பத்தி நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். அதாவது 8ஆம் அதிகாரத்துல வசனம் பாத்தீங்கன்னா 5-6 இல்லைங்களா? நான் படிக்கிறேன், கவனிங்க. அன்றியும், ரொம்ப கேர்ஃபுல்லா கவனிங்க சகோதர சகோதரிகளே. ஏன்னா இந்த வசனங்கள் எல்லாமே நம்மளை ரொம்ப யோசிக்க வைக்க வேண்டிய வசனங்களா இருக்கு. பிராக்டிகலா பவுல் பேசிட்டு இருக்கிறார். அன்றியும் என்ன அர்த்தம்? இது வரைக்கும் ஒரு காரியத்தை தெரிஞ்சுக்கிட்டோம். ஓ, தேவன் நம்முடைய மைண்டை தான் பார்க்கிறாரு. நம்ம எப்படி தேவனுடைய பிரமாணத்தின் மேல பிரியமா இருக்கிறோம், தேவனுடைய பிரமாணங்கள் மேல வாஞ்சியா இருக்கிறோம், தேவனுடைய பிரமாணங்களுக்கு எதிரான காரியங்களை எந்த அளவுக்கு வெறுக்கிறோம், அதைத்தான் தேவன் பார்க்கிறாரு. சரீரத்தின் விஷயங்களை பார்க்கறது இல்லை அப்படின்னு ஒரு தெளிவு கிடைக்குது நமக்கு. ஆனா இது மட்டும் இல்லை, இன்னொன்னு தெரிஞ்சுக்கோங்கன்னு நம்மளை ஆர்வத்தை தூண்டுறாரு. இது ரொம்ப முக்கியம்.
அன்றையும் உடைய அர்த்தம் என்ன? இன்னொரு விஷயத்தையும் நீங்க தெரிஞ்சுக்கணும். என்ன சொல்ல வர்றீங்க அப்படின்னு கேட்டா, இப்பதான் சகோதர சகோதரி ஒரு ஒரு பாயிண்ட கொண்டு வராரு பாரு. இந்த பாயிண்ட கொஞ்சம் யோசிக்கணும் நாம். பாரு, நம்மளா தேவனுடைய பிள்ளைகள். வாயிலிருந்து ஒரு கெட்ட வார்த்தை வருதுன்னு வைங்களேன், நம்மையும் அறியாம வந்துருது. அந்த வார்த்தை வந்த பின்னாடி நம்முடைய மைண்ட் இல்லைங்களா, மைண்ட் என்ன பண்ணுது? ஐயோ, இந்த வார்த்தை வந்துருச்சு, இது எவ்வளவு கஷ்டமான வார்த்தை, இது மற்றவங்களை எப்படி காயப்படுத்தும், இந்த வார்த்தையினால எனக்கு தேவனுக்கு மகிமை போகாதே, இப்படி பேசிக்க கூடாது அப்படின்னு மைண்ட் திங்க் பண்ணுது. பட் சரீரத்துல அது வெளிப்பட்டுருச்சு. இது நம்ம இதுவரைக்கும் பார்த்த பாயிண்ட். ஆனா நினைச்சு பாருங்க, தேவனுடைய பிள்ளைகளா இருக்கக்கூடிய நாம எப்படி திங்க் பண்றோம்? ஆனா உலகத்தின் ஜனங்கள், இப்ப அவங்களை எடுத்துக்கலாம். நம்ம தேவனுடைய வார்த்தைகளை கேட்கறதுனால நம்முடைய மைண்ட் எப்படி திங்க் பண்ணுது. பட் தேவனுடைய வார்த்தைகளை கேட்காத ஜனங்கள், தேவனை தேடாத ஜனங்கள், அப்படிதான் சொல்லணும், தேவனை தேடாத ஜனங்கள், இப்ப அவங்க பாத்தீங்கன்னா அவங்களுடைய மைண்ட் எப்படி இருக்குது கேட்டா சொல்றாரு பாருங்க, அன்றியும் மாம்சத்தின்படி வாழ்றவங்க, நடக்கிறவர்கள்னா வாழ்றவங்க அர்த்தம். நீங்க சில தமிழ் வார்த்தைகள்லாம் கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகும், அதை நம்ம புரிஞ்சுக்கணும். நடக்கிறவர்கள் என்ன அர்த்தம்னா வாழ்றவர்கள், இங்கிலீஷ்ல லிவ்ஸ் இல்லைங்களா. யாரெல்லாம் மாம்சத்தின்படி வாழ்றாங்களோ இல்லைங்களா, அல்லது மாம்சத்தின்படி இருக்கிறாங்களோ. சோ மாம்சத்தின்படி நடக்கிறதுனா என்ன? மாம்சம் பரிசுத்தமானதா கேட்டா இல்ல, பாவ சரீரம் தான். அப்படின்னா உலகத்துல எல்லா மனுஷனும் தங்களுடைய ஒவ்வொருத்தருடைய சரீரத்தின் இயல்புக்கு தகுந்த மாதிரி தான் என்ன பண்றாங்க, வாழ்றாங்க இல்லைங்களா. ஆனா இன்ட்ரெஸ்டிங் பாருங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் பவுல் நம்மளை யோசிக்க வைக்கிறாரு. மாம்சத்தின்படி நடக்கக்கூடிய ஜனங்கள் மத்தியில பாருங்க, அவங்க சில நேரங்கள்ல மாம்சம் விரும்பக்கூடிய ஒரு பாவத்தை சில நேரங்களை செய்ய முடியலன்னு வச்சுக்கோங்களேன். சூழ்நிலை நிமித்தமா செய்ய முடியல. புரிஞ்சுக்கோங்க, சூழ்நிலை நிமித்தமா மாம்சம் அந்த காரியத்தை செய்ய முடியல. ஏன்னா சுத்திலும் ஆட்கள் இருக்கிறாங்க, எல்லாரும் பார்த்தா தப்பா நினைப்பாங்க, அதனால அதை நம்ம செய்ய முடியாது. கரெக்டுங்களா? ஏன்னா மாம்சம் பாவத்தை தான் ரொம்ப விரும்பும். இப்ப இந்த கண்டிஷன்ல இந்த மாம்சம் இப்படி இது மாம்சத்துக்கு ஒரு நெருக்கம் இல்லைங்களா, அது விரும்புறது செய்ய முடியறது இல்லை. அப்போ இப்பதான் பாயிண்ட் நல்லா நோட் பண்ணணும். இந்த நிலைமையில அந்த பாவத்தை நடப்பிக்க முடியுமான்னு கேட்டா எஸ் முடியும். எப்படி பிரதர் கேட்டா சொல்றாரு, மாம்சத்தின்படி வாழ்றவர்கள் அவங்களுடைய மைண்ட் இருக்குமா இல்லைங்களா. இப்ப அவங்க மைண்ட் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா மாம்சத்துக்குரியவைகளை தான் சிந்திப்பான். மாம்சத்துக்குரியவைகளா என்ன? பாவ விஷயங்கள் தான். சரீரம் பாவத்தை விரும்புது, செய்ய முடியல. சரி, செய்ய முடியல என்ன, அந்த காரியத்தை நான் வேற எப்படி செய்யலாம் கேட்டா இருக்கவே இருக்குது, சிந்தை, மாம்ச சிந்தை. அப்பா, இதை நம்ம இவ்வளவு நேரம் கவனிக்காம விட்டோமே. அப்போ சகோதர சகோதரிகள், ரெண்டு சிந்தை இருக்குது. ரெண்டு சிந்தை. இதைத்தான் பவுல் நமக்கு ஞாபகப்படுத்துற, சிந்திக்க வைக்கிற. இவ்வளவு நேரம் ஒரு சிந்தை தான் நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். ஒரு சிந்தை தான் தேவனுக்கு பிரியமா இருக்குது, தேவன் அந்த சிந்தை தான் பாக்குறாரு, மைண்டை தான் பாக்குறாரு. ஆனா இந்த மாம்ச சரீரத்துல அதை கேட்டபடி வாழ்றவங்க விஷயத்துல அவங்களுடைய மைண்ட் எப்படி இருக்குன்னு கேட்டா மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள்.
உதாரணம் சொல்லணும்னா, நான் போய் சரீரத்துல யாரையும் நான் என்னங்க ஒருத்தங்களுக்கு தீமை செய்யணும்னு அவசியம் இல்லை. ஆனா என் சிந்தையிலே நான் என்ன பண்ணலாம், அவங்களுக்கு தீமையான விஷயங்களை சிந்திச்சாலே அது என்னங்களாமா, தப்பு தானே? சரி பாருங்க, அப்போ நமக்குள்ள என்ன ஒரு விஷயம் நம்ம உணர முடியுதுன்னா, இப்ப தேவனுடைய பிள்ளைங்க நம்ம விஷயத்துல நமக்குள்ள இப்ப 2 மைண்டு, டபுள் மைண்டு இருக்கிறத கண்டுபிடிக்க முடியும். கரெக்டுங்களா? ஒரு மைண்டு இல்லைங்களா, ஒரு மைண்ட் என்ன, சில நேரங்கள் தேவனுடைய வார்த்தைகளுக்கு பிரியமா, தேவனுடைய வார்த்தைகளுக்கு இசைவா சிந்திக்கக்கூடிய மைண்ட், அதுதான் தேவன் பார்க்கக்கூடிய மைண்ட். ஆனா அதே நம்முடைய சரீரத்துல அப்பப்ப இன்னொரு மைண்டும் வந்துட்டு போதா, வருதா இல்லைங்களா? அது மாம்சத்துக்கு ஏற்றபடி சிந்திக்குது. அப்படி சிந்தை பாவங்களுக்கு ஏற்ற மாதிரி சிந்திக்குது. அப்ப பாருங்க, ஒரு பக்கம் தேவனுக்கு பிரியமா சிந்திக்கிறேன், சில நேரங்கள்ல தேவனுக்கு விரோதமா சிந்திக்கிறேன். இப்ப அடுத்து நம்ம கேள்வி வருது, அப்போ என்ன பிரதர், எனக்கு 2 மைண்ட் இருக்குது. இப்ப இவ்வளவு நேரம் தேவன் சரீரத்தை பார்க்க மாட்டான்னு படிச்சோம், சந்தோஷமா இருந்துச்சு. நம்ம மைண்டை மட்டும்தான் தேவன் பார்க்கிறான்னு பார்த்தோம், ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஆனா இப்ப பவுல் நம்மளை யோசிக்க வைக்கிறாரு. இப்ப 2 மைண்டை கொண்டு நிப்பாட்டுறார். ஒரு மைண்டு மாம்ச மைண்டு, இன்னொரு மைண்டு ஆவியின் மைண்டு, ஆவிக்கேற்றபடி, புது சிருஷ்டி கேட்டு. அந்த புது சிருஷ்டி தேவனுடைய பிரமாணத்துக்கு மேல பிரியமா இருக்கக்கூடிய மைண்ட். அந்த மைண்ட் படி வாழ்றது, சிந்திக்கிறது, யோசிக்கிறது. பட் இன்னொரு பக்கம் மாம்ச சிந்தை இருக்குது, அதுவும் மைண்டு தான், அது மாம்சத்துக்கு இசைவா சிந்திக்கக்கூடியது. அப்போ சகோதர சகோதரிகளே, 6ஆம் வசனத்துல ஒரு பெரிய விஷயம் பேசுறாரு. இப்ப நமக்கு முன்னாடி 2 மைண்ட் இருக்குது. சரீரத்தை விட்டுருங்க, சரீரத்தை பத்தி பவுல் அடுத்து பேச போறாரு, நம்ம அதுக்கு பின்னாடி பார்க்கலாம். இப்ப மைண்ட் தான் பிரச்சனை. இப்போ இந்த மைண்ட் விஷயத்துல தேவன் மைண்ட் தான் பார்க்கிறான்னு பார்த்தோம். தேவன் நம்முடைய மைண்டை மட்டும் தான் பார்க்கிறார். அதை வச்சுதான் நம்ம என்ன பண்றாருங்க, ஜட்ஜ் பண்றாரு. இப்ப என்ன பிரச்சனை, நமக்குள்ள 2 மைண்ட் இருக்குது. இப்ப 2 மைண்ட்ல எதை தேவன் பார்ப்பாருன்னு கேட்டா, இங்கதான் நமக்கு ஒரு பெரிய ஒரு பாடமே இருக்குது. எந்த மைண்ட்ல நம்ம வளர்றோமோ, எந்த மைண்டு நமக்குள்ள அதிகமா இருக்குதோ, அதைத்தான் தேவன் பார்க்கிறார். ஒருவேளை நம்ம வாழ்க்கையில ஆவிக்கேற்றபடி சிந்திக்க துவங்கி நல்லா போயிட்டு இருக்கும்போது திடீர்னு டவுன் ஆகி பழைய மனுஷனுடைய சிந்தை அதிகமாயிருச்சுன்னா, தேவனுடைய பிரமாணத்துக்கு எதிராக சிந்திக்கக்கூடிய மைண்டு அதிகமா நமக்குள்ள வந்துருச்சுன்னா, கண்டிப்பா தேவன் பார்ப்பார், கண்டிப்பா பார்ப்பார். சகோதர சகோதரிகளே, சரீரம் பொறுத்த வரைக்கும் அது ஆதாமுக்குள் வந்துட்ட ஒரு பாவ சரீரம். அதை விட்டு அது தேவன் பார்க்கறது இல்லை. ஆனா எதை தேவன் பார்க்கிறார்னா, அந்த மாம்சத்துக்கு ஏற்றபடி சிந்திக்கக்கூடிய மைண்ட் இருக்கு இல்லைங்களா, அதை விட்டோம்னா, அதை வளர விட்டோம்னா, அதை கண்டிப்பா தேவன் பார்ப்பாரு. நம்மளால உணர முடியுதுங்களா அந்த பாயிண்ட? இப்ப அடுத்து நமக்கு பெரிய ஒரு கேள்வி நமக்கு வருது. எஸ், இப்ப என்ன பிரதர் பண்றது, அது கொஞ்சம் சொல்லுங்க. பட் இது வரைக்கும் நம்ம புரிஞ்சுக்கணும், உலகத்தின் ஜனங்களுக்கு கண்டிப்பா ஒரே மைண்ட் தான் இருக்குது, அது மாம்ச சிந்தை மட்டும்தான். ஏன்னா அவங்களுக்கு என்னங்க, தேவ ஆவி இல்ல, தேவ ஆவினால் அவங்க ஜெனிப்பிக்கப்படலை, தேவனுடைய வார்த்தைகளால அவங்க ஜெனிப்பிக்கப்படலை. ஆகையினால அவங்கள விட்டு அவங்களுக்கு ஒரே மைண்ட் தான் பிரச்சனை இருக்கு. பட் நம்ம விஷயத்துல அப்படி இல்லை. நம்ம விஷயத்துல 2 விஷயம் காணப்படுது. ஏன்னா நம்ம தேவனுடைய வார்த்தைகளை படிக்கிறோம், பாடங்களை கேட்கிறோம், புரியுது, தப்புன்னு தெரியுது. நிறைய நேரங்களில் சரீரத்துல வெளிப்படும் போது ரொம்ப கஷ்டமாயிருது, அது துக்கம் உண்டாக்குது, வெறுப்பு உண்டாக்குது. ஆனா இன்னொரு பக்கம் சில நேரங்கள்ல மாம்சத்தின் விஷயத்துக்கு இசைவா
அந்த தகாத காரியங்களை மாம்சம் சிந்தை சில நேரங்களில் விரும்புது. இப்ப 2 விஷயம் நமக்குள்ள காணப்படுது. இப்ப என்ன பண்றது? இந்த கேள்விக்கு பதில் இருக்கா? கண்டிப்பா இருக்குது அன்பானவர்கள். பட் பவுல் எல்லாம் பின்னாடி தான் பேச போறாரு. எனவே ரொம்ப கேர்ஃபுல்லா நம்ம கவனிக்கலாம். பட் இதுக்கு நடுவுல பவுல் ஒரு விஷயத்தை நமக்கு ஞாபகப்படுத்துறார். அப்போ நமக்குள்ள ரெண்டு வகையான ஒரு காரியமானது உணர முடியுது இல்லைங்களா? 2 வகையான மைண்ட உணர முடியுது. ஒண்ணு தேவனுக்கு பிரியமா இருக்கக்கூடிய ஆவியின் சிந்தை, ஆவிக்கேற்றபடி சிந்திக்கிறது. இன்னொரு சிந்தை மாம்சத்துக்கேற்றபடி சிந்திக்கிறது. அதனால அது பேரு மாம்ச சிந்தை. இப்ப என்ன பண்றது? இதை நம்ம கண்டுபிடிக்க முயற்சி எடுக்கும் போது பவுல் இன்னும் ரொம்ப விவரமா பேசுறாரு. இப்ப படிக்கலாம். வசனம் 7. எப்படி என்றால் மாம்ச சிந்தை 100% தேவனுக்கு விரோதமான பகை. அவ்வளவுதான். ஒரு லைன்ல முடிச்சுட்டார். அப்ப பெரிய பிரச்சனையே சிந்தை தான் இங்க. அதுவும் மாம்ச சிந்தை தான் நமக்கு பெரிய பிரச்சனை. இந்த மாம்ச சிந்தை சரீரத்துக்கு தகுந்த மாதிரி, சரீரத்துடைய விஷயத்துக்கு தகுந்த மாதிரி தான் அந்த மைண்ட் இருக்கும். அதான் பவுல் முன்னாடி பேசிட்டார். அவரவருடைய சரீரத்துக்கு தகுந்த மாதிரி தான் மைண்டும் திங்க் பண்ணும். இப்ப நமக்கு விஷயத்துல அந்த மாம்ச சிந்தை தான் பெரிய விஷயமா இருக்கு. பகை, தேவனுக்கு பகையா இருக்கு. 2வது மாம்ச சிந்தை ஒருவேளை நம்ம இருந்தோம் அப்படின்னா, நல்லா கவனிங்க, மாம்ச சிந்தை 1% கூட தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படியாது. அது எப்படி சரீரமோ, சரீரம் எப்படி இருக்குதோ அதே போலதான் சிந்தை. அது தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும், கீழ்ப்படுகிறது இல்ல பிரதர். அடுத்து சொல்றாரு பாருங்க, கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. கீழ்ப்படுகிறதும் இல்ல, கீழ்ப்படுத்தவும் முடியல. என்ன சொல்லணும்னா நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியவே முடியல. எது? சிந்தை. நிறைய நேரங்கள் இது திங்க் பண்ணிருக்கீங்களா இந்த பாயிண்ட? நம்மளுடைய எண்ணங்கள், நம்முடைய யோசனைகள், நம்முடைய விருப்பங்கள், சில விஷயங்கள் இருக்குங்க. ஏன்னா அவரவருடைய சரீரம் எல்லாருக்கும் ஒரே மாதிரி கிடையாது. எனக்கு ஒரு சில சரீரத்துல ஒரு பலவீனம் இருக்குன்னு வைங்களேன், அதே பலவீனம் உங்களுக்கு இருக்குமான்னு தெரியல. எல்லாருக்கும் அவரவருக்கு ஒவ்வொரு பலவீனங்கள் இருக்கும். இப்போ நான் ஏற்றக்கூடிய சில சரீர பலவீனங்கள், ஒரு சில பலவீனங்கள் நான் மேற்கொள்ள முடியும். பட் சில விஷயம் பண்ண முடிய மாட்டேங்குது. என்னால எதை மேற்கொள்ள முடியுமோ அதை உங்களால மேற்கொள்ள முடியாது. உங்களால எதை மேற்கொள்ள முடியாதோ அதை என்னால மேற்கொள்ள முடியும். அப்படின்னு அர்த்தம், எல்லாரும் ஒரே மாதிரி இல்லை. அவரவருடைய சரீரத்தினுடைய தன்மைக்கு தகுந்த மாதிரி சிந்தையும் மாம்ச சிந்தையும் அங்க இருக்குது. இப்படிப்பட்ட மாம்ச சிந்தை கீழ்ப்படியாது, கீழ்ப்படியவும் முடியாது. இப்ப பவுல் நமக்கு என்ன ஒரு உணர்த்துதல் கொடுக்கிறாரு? அப்போ நமக்கு இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை என்னன்னா நம்முடைய மைண்ட் தான். இப்ப நம்முடைய மைண்ட் ஆவிக்கேற்றபடி இருக்கணுமா, மாம்சத்துக்கு ஏற்றபடி இருக்கணுமான்னு இப்ப நம்ம ஒரு முடிவு பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்துல நம்ம வந்திருக்கிறோம். பட் நல்லா கவனிங்க, இந்த மாதிரி ஒரு வித்தியாசப்படுத்தி புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு யாருக்கு மட்டும் வரும் தெரியுங்களா? யாரெல்லாம் ஆவியினால் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த உணர்வு இருக்கும். ஏதோ கிளாஸ் கேட்கும்போது மட்டுமல்ல. கிளாஸ் கேட்கும்போது ஆவியினால் ஜெனிப்பிக்கப்படாதவர்களுக்கும் இந்த உணர்வு இருக்கும். கிளாஸ் கேட்டு முடிச்ச உடனே அது அப்படியே போயிடும். ஆவியினால் ஜெனிப்பிக்கப்பட்டவங்களுக்கு மட்டும்தான் கிளாஸ் கேட்ட பின்னாடி ஒரு நாளுமே இந்த ஒரு வேறுபாட்டை அவங்க தங்கள் வாழ்க்கையில ரொம்ப உணர ஆரம்பிப்பாங்க. சகோதர சகோதரிகளே, இது நம்ம நல்லா யோசிக்க வேண்டிய ஒரு காரியமா இருக்குது. இப்போ நம்முடைய பாயிண்ட் என்ன? பவுல் நமக்கு என்ன பாடத்தை கற்றுக் கொடுக்க வரார்?
இதுல இருந்து நமக்கு என்ன தோணுது? அடுத்த வசனம் போறதுக்கு முன்னாடி நமக்கு என்ன தோணுது? இந்த இங்க வந்து நம்மளை கொண்டு வந்து நிப்பாட்டுறார். இப்போ நம்மளை கொஞ்ச நேரம் நம்மளை பத்தி சிந்திச்சு பார்த்தோம்னா இப்ப நமக்கு என்ன தோணுதுன்னா, எஸ், அப்ப மாம்ச சிந்தை தேவனுக்கு பகையா இருக்குது. அதை தேவன் பார்த்தாருன்னா பிரச்சனை. ஆனா ஆவிக்கேற்றபடி பார்த்தா அதுவும் என்னால உணர முடியுது, தேவனுக்கு பிரியமா இருக்குது. ஆனா இப்போ இதுல எது வந்து பலமுள்ளதா இருக்குது, எது வந்து ஸ்ட்ராங்கா இருக்குது, அங்கதான் கேள்வி. இப்ப நம்ம என்ன பண்ணணும்? ஆவியில பலப்படணும். ஆவியில ஆவிக்கேற்றபடி நான் சிந்திக்கணும், அதிகமா சிந்திக்கணும். ஆவிக்கேற்றபடி நான் எந்த அளவுக்கு சிந்திக்கிறேனோ அதை பொறுத்து தான் நான் என் ஓட்டத்தை முடிக்க முடியும். இப்போ நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, மாம்ச சிந்தைக்கு பலமூட்டுவதற்கு எது சப்போர்ட்டா இருக்கு தெரியுங்களா? இந்த மாம்சம். கரெக்டுங்களா? மாம்ச சிந்தை ஆல்ரெடி மாம்சத்தின் படித்தான் சிந்திக்குது. அது பலமூட்டுவதற்கு எது உறுதுணையா இருக்குன்னா இந்த சரீரமானது ரொம்ப உறுதுணையா இருக்கு. கரெக்டுங்களா இல்லைங்களா சகோதர சகோதரி? ஆனா ஆவிக்கேற்ற சிந்தைக்கு, ஆவியின் சிந்தை, புது சிருஷ்டி, உள்ளான மனுஷன், தேவனுடைய கற்பனைகள் மேல பிரியமா இருக்கக்கூடிய அந்த உள்ளான மனுஷன், அதற்கு பலமூட்டக்கூடிய உறுதுணையா இருக்கக்கூடிய விஷயம் எது? சரீரமா? கண்டிப்பா இல்லை. சரீரம் அப்படி ஆப்போசிட்டா இருக்குது நம்முடைய ஆவியின் சிந்தைக்கு. ஆவிக்கேற்ற சிந்தைக்கு நம்முடைய பாடி ஒத்துழைக்கிறது இல்ல, சப்போர்ட் பண்றது இல்ல, மேட்ச் ஆகுறது இல்ல. அது மாம்ச சிந்தைக்கு தான் ரொம்ப கை குலுக்கிட்டு ரொம்ப 2 பேர் நிக்கிறாங்க. ஒரு பக்கம் மாம்சம், இன்னொரு பக்கம் மாம்ச சிந்தை. அன்பானவர்களே, இப்ப நம்ம என்ன பண்றது? ஆவியில இருக்கிறோம், ஆவிக்கேற்றபடி சிந்திக்கிறோம், ஆவிக்கேற்ற உணர்வு இருக்குது. ஆனா இதுக்கு பலம் கிடைக்கணுமே. அப்ப நம்ம யோசிக்கிறோம், தேவனே எங்களுக்கு ஏற்ற சரீரம் இது இல்ல, எங்களுக்கு ஏற்ற சரீரம் வந்து பரலோகத்துல ரெடி பண்ணிட்டு இருக்கு, ரெடி ஆயிட்டு இருக்குது சொல்றீங்க. இப்ப பரலோகத்துல அது எப்ப ரெடி ஆகி எப்போ நாங்க அந்த சரீரத்துக்கு வர்றது அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி வரும். தேவனுடைய பிளான் என்ன? தேவனுடைய திட்டம் என்ன? தேவனே ஒருவேளை இப்பவே நீங்க அந்த ஆவிக்குரிய சரீரத்தை கொடுத்துட்டீங்கன்னா ரொம்ப ஈஸி ஆயிடும் அப்படி நம்ம நினைக்கலாம். ஆனா அது தேவனுடைய ஏற்பாடே இல்லை. ஏன்னா தேவன் பாத்தீங்கன்னா நமக்கு தெரியல, பேசிக் கிளாஸ்ல படிச்சிருக்கோம். தேவன் ஒரு பெரிய ஒரு சிருஷ்டிப்பு வேலை பண்ணிட்டு இருக்கிறார். என்ன சிருஷ்டிப்பு வேலை? புதிய சிருஷ்டி. இதுவரைக்கும் அந்த மாதிரி சிருஷ்டி இல்லவே இல்லை, அப்படி படைக்கப்படவே இல்லை அந்த மாதிரி. ஏன்னா இது புது வகையா படைக்கப்படுது. இந்த சிருஷ்டியானது பாத்தீங்கன்னா முதல்ல சிந்தை தான் தேவன் உருவாக்குறார் முதல்ல. அதுக்கப்புறம் தான் பாடி கொடுக்கிறார். இப்ப மனுஷன் அப்படி இல்லை. இப்ப ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா தேவன் ஃபர்ஸ்ட் என்ன பண்றாரு? ஃபர்ஸ்ட் பாடி உண்டாக்குறார். பாடி உண்டாக்கிட்டு சுவாசத்தை என்ன பண்றாருங்க? ஊதும் போது அப்பதான் மனுஷன் ஜீவாத்மா ஆனான்னு படிக்கும். பட் நம்ம விஷயத்துல எப்படின்னா, புது சிருஷ்டி விஷயத்துல முதல்ல சிந்தை, மைண்ட், ஆவிக்கேற்ற சிந்தையை உருவாக்குறார். அது எந்த அளவுக்கு வளருதோ அதுக்கேத்த போலதான் சரீரத்தை என்ன பண்றாங்க? தேவன் ரெடி பண்றாரு. அப்ப நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்குன்னா, அது வரைக்கும் தற்காலிகமா வேற வழி இல்லை, இந்த மாம்ச சரீரத்துல இருந்துதான் ஆகணும். சரி இருக்கலாம், அது பிரச்சனை இல்லை. பட் இருந்துட்டாலும் இந்த மாம்ச சரீரமும் ரொம்ப பெரிய எதிரி யாருன்னா மாம்ச சிந்தையும். ரெண்டும் கை கோத்துக்கிட்டு வந்து நிக்குதே. அப்போ அந்த நேரத்துல நான் எப்படி இதை மேற்கொள்றது? மிக முக்கியமா மாம்ச சிந்தையை நான் எப்படி மேற்கொள்றது? ஏன்னா ரெண்டு சிந்தையுமே சில நேரங்கள்ல ஒரே நேரத்துல வந்து நிற்கும்.
ஆனா நினைச்சு பாருங்க, நம்முடைய அநேக சந்தர்ப்பங்கள்ல மனசு தொட்டு சொல்லுங்க, எந்த சிந்தை தான் மேற்கொண்டிருக்கு? அநேக சந்தர்ப்பங்கள் மாம்ச சிந்தையா, ஆவியின் சிந்தையா? இது நம்ம யோசிச்சு பார்ப்போம். ஒருவேளை பதில் நீங்க வச்சிருந்தீங்கன்னா மனசுல வச்சுக்கோங்க. கண்டிப்பா தேவனுடைய பிள்ளைகள் ஆவியின் சிந்தை தான் ஜெயிக்கணும். ஆவிக்கேற்றபடி தான் அவங்க வாழ்க்கையும் இருக்கணும். பட் சரீரம் மாம்சத்தின் சிந்தைக்கு தகுந்த மாதிரி தான் அது இருக்கு. மாம்சத்துக்கு ஏற்ற மாதிரி தான் சிந்தையும் இருக்கு. நிறைய வசனம் இருக்குது. கலாத்தியர்ல நீங்க போய் படிச்சீங்கன்னா, ஆவிக்கேற்றபடி நடங்கள், ஆவிக்கேற்றபடி நடங்கள் அப்படின்ற. எபேசியர் 4 அதிகாரம் 23. And be renewed in the spirit of your mind. உங்கள் சிந்தை, உங்க ஆவி புதிதான ஆவி உள்ளவர்களாகி, அந்த புதிதான ஆவி குறிக்குது உள்ளான மனுஷன், தேவனுடைய பிரமாணங்களை விரும்பக்கூடிய மனுஷன், தேவனுடைய பிரமாணங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய காரியங்களை வெறுக்கக்கூடிய மனுஷன், புது சிருஷ்டி. அப்போ இப்ப நமக்குள்ள ஒரு பதில் நமக்கு தேவைப்படுது. என்ன பதில்னா, எப்படி நான் மாம்ச சிந்தைய ஜெயிக்கிறது? ஒருவேளை இதே ஒரு கேள்வியோட இப்ப நம்ம அடுத்த வசனத்துக்கு போக வேண்டியிருக்கு. பட் கண்டிப்பா மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமா இருக்க மாட்டார்கள். ஏன்? அவங்க மாம்ச சிந்தை தேவனுக்கு பிரியமா இருக்காது. ஒரு பாயிண்ட் கிளியர். நம்ம வாழ்க்கையில தேவனுடைய பிள்ளைகளா இருக்கக்கூடிய நாமோ கொஞ்சம் யோசிக்கணும், என்னுடைய மைண்ட் எப்படி இருக்கு? சுய பரிசோதனை நல்லா செய்யணுங்க. என்னுடைய சிந்தனைகள், என்னுடைய விருப்பங்கள், என்னுடைய நோக்கங்கள், இதெல்லாம் சிந்தை. சிந்தை தேவன் விரும்புறாரு, இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான். அதுதான் தேவன் விரும்புறார். தேவன் பார்க்கிறது இருதயம், நம்முடைய மைண்டை தான் பார்க்கிறார், நம்முடைய நோக்கம் பார்க்கிறார், நம்முடைய விருப்பம் பார்க்கிறார். இப்போ மாம்ச சிந்தையா இருக்குதா, ஆவிக்கேற்றபடி சிந்திக்குதா? ஒரு நாளும் ஒரு நேரமும் இது நம்ம நினைச்சு பார்க்க வேண்டி இருக்குது. இப்போ போன கிளாஸ் வரைக்கும் சந்தோஷமா இருந்தோம். தேவன் மாம்சத்தையே பார்க்கறது இல்லை, ஆவிக்கேற்றபடித்தான் பார்க்கிறார், ஹாப்பியா இருந்தோம். ஆனா இப்ப பவுல் நம்மளை இன்னும் கொஞ்சம் யோசிக்க வைக்கிறார். கொஞ்சம் மகிழ்ச்சி கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. என்னன்னா, சீரியஸா பார்க்க வேண்டிய பாயிண்ட் இருக்குது. தேவன் மைண்ட் தான் பார்க்கிறார், கரெக்ட். ஆனா தேவன் பார்க்கும்போது என்ன மைண்ட் காணப்படணும், அதுதான் ரொம்ப முக்கியம். ஆவிக்கேற்றபடி இருக்குதா, இல்ல மாம்ச சிந்தை இருக்குதா, அது ரொம்ப முக்கியம். சோ இப்போ இந்த கேள்விக்கான பதிலை நம்ம தேர்றதுக்கு முயற்சி எடுக்கும் போது, இப்ப நம்ம 9ஆம் வசனத்துக்குள்ள போறோம். நான் படிக்கிறேன், கவனிங்க. இங்க கொஞ்சம் டிரான்ஸ்லேஷன் சரியா வரல, பட் தமிழ படிச்சுட்டு விளக்கம் என்னன்னு பார்க்கலாம். பாருங்க, தேவனுடைய ஆவி, பிதாவாகிய தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாயிராமல், அதாவது மாம்சத்தின்படி சிந்திக்கிறவங்களா இருக்காம ஆவிக்குட்பட்டவங்களா இருப்பீங்க. அதாவது ஆவிக்கேற்றபடியே சிந்திப்பீங்க. புரியுதுங்களா? பைபிள் நீங்க திறந்து வச்சுக்கோங்க. தேவனுடைய ஆவி நமக்குள்ள இருந்துச்சுன்னா நம்ம மாம்சத்தின்படியே சிந்திக்க மாட்டோமாமா, ஆவிக்கேற்றபடித்தான் சிந்திப்போமாமா. இப்ப நமக்குள்ள கேள்வி, மாம்ச சிந்தை நமக்குள்ள இருக்கா இல்லையா? நேர்மையா அவரவர் பதில் சொல்லிக்கும். ஒருவேளை இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? எது இல்லைன்னு அர்த்தம்? தேவனுடைய ஆவி இல்லைன்னு அர்த்தம். இல்ல நான் ஆவிக்கேற்றபடித்தான் சிந்திக்கிறேன் சொன்னோம்னா தேவனுடைய ஆவி இருக்குன்னு அர்த்தம். கரெக்டுங்களா? நம்மளால புரிய முடியுதா? தமிழ் வசனம் இப்படித்தான் சொல்லுது.
ஒருவேளை இப்படிப்பட்ட பார்வை எடுத்து படிச்சோம்னா படிக்கலாம், சப்ஜெக்ட் பேசலாம், இதே கோணத்துல ஒரு அருமையான பாடத்தை ரெடி பண்ணலாம். பட் பிரச்சனை என்ன, வசனத்துல அப்படி டிரான்ஸ்லேட் தவறா பண்ணிட்டான். படிக்கும்போது தப்பா தெரியல தான். தேவனுடைய ஆவி இருந்தா ஆவிக்கேற்றபடி சிந்திப்போம், மாம்சத்தின் படி சிந்திக்க மாட்டோம். கேட்க நல்லா இருக்குது, படிக்க நல்லா இருக்குது, தப்பான பாயிண்ட் மாதிரி தெரியல. பட் இருந்துட்டாலும் பிரச்சனை என்ன, டிரான்ஸ்லேஷன் ராங். பவுல் ஆக்சுவலி அவர் என்ன சொல்ல வரான்றதை கண்டுபிடிக்கணும். ரோதர்காம்ல ரொம்ப அருமையா இருக்கு. இங்கத்தான் ரொம்ப அருமையான பாயிண்ட். கேட்ட கேள்வி, நமக்குள்ள என்ன கேள்வி கேட்டோம், பிரதர் எனக்கு 2 மைண்ட் இருக்குது, இப்ப நான் ஆவிக்கேற்றபடி மட்டுமே சிந்திக்க விரும்புறேன். பட் மாம்ச சிந்தை அதிகமா பலம் கொள்ளுது. ஏன்னு கேட்டா அதுக்கு சப்போர்ட்டா இருக்குது எது, மாம்சம். அதுக்கு நல்ல துணை நிக்குது மாம்சம். அதுக்கு நல்ல ஒரு என்னங்க, ஒரு முட்டு கொடுக்குதுங்க எதுங்க, நம்முடைய அந்த மாம்சம் மாம்ச சிந்தைக்கு நல்ல என்ன பண்ணுதுங்க, சப்போர்ட் பண்ணுது. அப்போ நான் எப்படி ஆவியில விரும்புறேன், வெறுக்கிறேன், ஆனா எதிர்த்து போராட முடியலையே பிரதர், இதான் கேள்வி நமக்கு. அப்பதான் பவுல் 9ஆம் வசனம் தெளிவா சொல்றாரு. ரோதர்காம்ல ரொம்ப அருமையா இருக்கு. யூ however, பட் நீங்க பொறுத்த வரைக்கும் பாருங்க, மாம்சத்துக்கு உட்பட்டவங்க விட்டுருங்க, அவங்க தேவையில்லை, விடுங்க, தேவனுக்கு பிரியமா இருக்க மாட்டாங்க. பட் நீங்க நல்ல கவனிங்க, பாயிண்ட் கவனிங்க, are controlled not by sinful nature but by the Spirit, if the Spirit of God lives in you. தமிழ்ல நான் சொல்றேன் கவனிங்க, தமிழ் பைபிளுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்குது. என்ன சொல்ல வர்றாருன்னா, தேவனுடைய ஆவி, பரிசுத்த ஆவி, புரிஞ்சுங்களா, தேவனுடைய பரிசுத்த ஆவி உங்களுக்குள் இருந்தால் ஆவியினாலே கண்ட்ரோல் பண்ணப்படுவீங்க, மற்றபடி பாவ சுபாவத்தினால கண்ட்ரோல் பண்ணப்பட மாட்டீங்க அப்படின்ற. கண்டிப்பா புரிஞ்சிருக்காது, நான் மறுபடியும் இன்னும் எளிமையா சொல்றேன். தமிழ் டிரான்ஸ்லேஷன் என்ன சொல்லுது, தேவனுடைய ஆவி இருந்தா நீங்க மாம்சத்தின் படி சிந்திக்க மாட்டீங்க, ஆவிக்கேற்றபடித்தான் சிந்திப்பீங்க. பட் தப்பான தாட் இல்ல தான், பட் இருந்தாலும் அது வேணாம். மாறாக தேவனுடைய ஆவி நமக்குள் இருந்தால் நம்முடைய ஆவியானது, நம்முடைய ஆவினா நம்ம நியூ மைண்ட், புது சிருஷ்டி பலமூட்டப்படுகிறது. அப்படி பலமூட்டப்படும் போது அதனால நீங்க உங்களைய கண்ட்ரோல் பண்ணலாம், மற்றபடி மாம்சம் கண்ட்ரோல் இழந்துரும், மாம்ச சிந்தை கண்ட்ரோல் இழந்துரும். அப்போ சகோதர சகோதரி என்ன கண்டுபிடிக்கிறோம்னா, நமக்கு 2 மைண்ட் இருக்கு பார்த்தாச்சு. இப்ப இதுல எந்த மைண்ட் ஸ்ட்ராங்கா இருக்குது, பழைய சுபாவம், பழைய மனுஷனுடைய சிந்தை. அதே அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குது கேட்டா அதுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு எது இருக்குங்க, மாம்சம் இருக்கு. அதனால அநேக நேரங்கள்ல நாம அந்த மாம்ச சிந்தைக்கேற்றபடி நம்ம கட்டுப்படுத்தப்படுகிறோம், மாம்சத்தினால் கட்டுப்படுத்தப்படுகிறோம், மாம்ச சிந்தையினால் கண்ட்ரோல் பண்ணப்படுகிறோம். ஆனா இன்னொரு பக்கம் ஆவின் சிந்தை இருக்குது பிரதர், அது தேவனுடைய பிரமாணங்களை விரும்புது, தேவன் வெறுக்கிற காரியங்களை வெறுக்குது, ஆனா கண்ட்ரோல்டு பண்ண முடியலையே அந்த ஆவியினால, அந்த புது சிந்தையினால. அதுக்கு பதில் என்னன்னா, உங்க புது சிந்தை, உங்க புது மைண்டு, அதுக்கு பலன் கொடுக்கிறதுக்கு, அதுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு கண்டிப்பா மாம்சம் ஒத்துழைக்காது. ஆனா ஒண்ணு இருக்கணும், அது என்ன தெரியுங்களா, தேவ ஆவி. தேவனுடைய ஆவி மட்டும் நமக்குள்ள இருக்குன்னா அன்பானவர்களே, நம்முடைய புது சிந்தை பலப்படுங்களாம்.
தேவனுடைய ஆவி இருக்கும்போது நம்முடைய புது சிந்தை கண்ட்ரோல் எடுக்கும் நம்ம வாழ்க்கை. கேட்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு இல்லைங்களா? நிறைய நேரங்களில் விழுந்து போகும்போது, நிறைய நேரங்கள்ல நம்ம துவண்டு போகும்போது, மாம்ச பலவீனங்கள்ல, பாவங்கள்ல சோர்ந்து போகும்போது நம்ம தேவன்கிட்ட ஒண்ணு கேட்கலாம். தேவனே, இந்த புது சிந்தைக்கு வேண்டிய பலன் கொடுங்க. உங்களுடைய வல்லமை, உங்களுடைய ஆவி எனக்கு கொடுங்க தேவனே. அப்போ தேவன் சொல்லுவாரு, ஓ, உனக்கு என்னோட ஆவி வேணுமா? அப்படி கேட்டா தேவன் நமக்கு என்ன கொடுப்பாருன்னு நினைக்கிறீங்க? கர்த்தர் இயேசு நமக்கு சொன்ன வசனம் தான் ஞாபகத்து வரும் இல்லைங்களா? அப்பா கிட்ட போயிட்டு என்னங்க மீனை கேட்டா பாம்பை கொடுப்பானா அப்படின்னு படிக்கிறோம் இல்லைங்களா? அது மாதிரி உங்கள் பரமபிதா கிட்ட நீங்க அவருடைய பரிசுத்த ஆவியை கேட்கும் போது தம்முடைய ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அன்பான சகோதரர் சார், டெய்லி காலையில நம்ம எந்திரிக்கும் போது உலகத்துக்குள்ள போறோம், நைட்டு வந்து படுக்கிறோம். இப்ப நைட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம இன்னைக்கு நாள் முழுக்க நம்ம கொஞ்சம் படுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் சுய பரிசோதனை பண்ணி பார்க்கலாம். எத்தனை டைம் மாம்ச சிந்தை வந்துச்சு, எத்தனை டைம் மாம்ச சிந்தை மேற்கொள்ளுச்சு, எத்தனை முறை புது சிந்தை துக்கப்பட்டுச்சு. அப்போ நாளை காலையில தேவன்கிட்ட நம்ம கேட்கணும், தேவனே, இன்றைய நாள் முழுக்க உங்களுடைய ஆவி எனக்கு கொடுங்க. உங்களுடைய ஆவியினால என்னுடைய புது சிந்தையை பலப்படுத்துங்க தேவனே. இது ஏதோ ஒரு நாள் கேட்கறது இல்லைங்க, டெய்லியுமே கேட்கணும். ஏன் தெரியுங்களா? இன்னொரு சப்ஜெக்ட் இருக்கணும். இன்னொரு சப்ஜெக்ட் இருக்குன்னா நம்மளுடைய நம்ம வந்து உடஞ்ச பாத்திரம் இல்லைங்களா, ஓட்ட பாத்திரம். அப்போ ஓட்ட பாத்திரம் சொல்லும் போது அது இருக்காது. இப்போ இயேசு கிறிஸ்து அப்படி இல்லை, அவருக்கு தேவன் தம்முடைய ஆவியை அளவில்லாமல் கொடுத்தார். அளவில்லாமல் தேவன் தம்முடைய ஆவியை கர்த்தர் இயேசு கொடுத்திருந்தார். பட் நம்ம அப்படி இல்லை, ஓட்ட பாத்திரம். எவ்வளவு கொடுக்கணுமோ, எந்த அளவு கொடுக்கணுமோ தேவன் கொடுப்பார். அது கேட்டு வாங்கணும். சரி, இப்போ தேவன் எப்படி ஆவி கொடுப்பார்? அடுத்த கேள்வி, எப்படி ஆவி கொடுப்பாரு? சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை தேவன் கொடுக்கிறார். எப்படி? அவருடைய வார்த்தைகள். அவருடைய வார்த்தைகளை நம்ம கேட்பதற்கு அதிக நேரங்களை நம்ம செலவு பண்ணணும். அவருடைய வார்த்தைகளை படிக்கணும். அன்பானவர்களே, நான் படிக்கணும்னு சொல்றது தேவனுடைய வார்த்தைகள் சொல்றேன் இல்லைங்களா? மாறாக இன்னைக்கு தேவனுடைய வார்த்தைகள்லாம் படிக்கிறது இல்லைங்க. அதை விட்டு போட்டு நிறைய புக்ஸ் படிக்கிறாங்க பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ். நல்ல விஷயம் தான், தப்பு இல்லை. ஆனா அதுலயே கதியா இருக்கிறாங்க. உண்மையிலே பிரதர் ரசல் வந்து பார்த்தாருன்னா ரொம்ப கஷ்டமாயிருவார் அவர் இல்லைங்களா? என்னப்பா பைபிள் ஸ்டூடெண்ட் சொல்லிட்டு போட்டு பைபிள் புரிஞ்சுக்கிறதுக்கு தான் இவ்வளவு புக்ஸ் எழுதி கொடுத்துருக்கோம், கடைசியில பைபிளே ஓரம் தள்ளிட்டு புக்ஸையே நீங்க என்ன பண்றீங்கன்னா இப்படி ஒரு பயபக்தியோட படிச்சுட்டு இருக்கிறீங்களே. பாயிண்ட்ஸ் சூப்பரா இருக்குங்க பிரதர், பாயிண்ட்ஸ் ரொம்ப அருமையா இருக்குங்க பிரதர். பாருங்க, நாங்க எல்லாருக்கிட்டும் இந்த லைன்ஸ் தான் பேசுவோம், வரிகள் தான், ரீப்ரிண்ட் நம்பர் சொல்லித்தான் பேசுவோம், அருமையா. அப்போ பிரதர் அதுல என்ன சொல்லுவார் நினைக்கிறீங்க? நல்லா யோசிக்கணும். இது பெரிய ஒரு வஞ்சனை தான். இது 7ஆம் கால சபையில நிறையவே நம்ம பார்க்க முடியும். தேவனுடைய வார்த்தைகள், தேவனுடைய வசனங்கள் படிக்கணும். அந்த வசனம் தான் நமக்கு ஜீவன். என்ன சொல்லணும்னா, நம்ம எவ்வளவு தூரம் விழுந்தாலும் நீதிமான் எழுந்திருக்கிறாருன்னா அவருடைய வார்த்தைகளை படிக்கும் போது தான். நேரம் இல்லை, காலங்கள் இல்லை, இதன் மத்தியில நம்ம தேவனுடைய வார்த்தைகள் மேல வைராகியம் வைத்து ஓட வேண்டியது அவசியமா இருக்கு. பாருங்க, அப்போ இப்படித்தான் அங்க 9ஆம் வருஷத்துடைய மொழிபெயர்ப்பு அங்க வரணும். அதாவது தேவனுடைய ஆவி இருக்கும் போது நீங்கள் ஆவியில என்ன பண்ண முடியும்னா உங்களை கண்ட்ரோல் பண்ண முடியும். மற்றபடி மாம்ச சுபாவத்தினால அல்ல, மாம்ச சுபாவத்தின் படி நீங்க கண்ட்ரோல் பண்ணப்பட மாட்டீங்க, ஆவிக்கேற்றபடி கண்ட்ரோல் பண்ணப்படுவீங்க. அப்படி நடக்கணும்னா தேவனுடைய ஆவி இருக்கணும். இப்படி சொல்லிட்டு அடுத்த வசனம் என்ன சொல்றாருங்க? கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. என்னடாது? தேவனுடைய ஆவி உங்களுக்குள் இருந்தால் அப்படி சொல்லிட்டு அந்த வசனத்தை முடிக்கும் போது எப்படி முடிச்சிருக்காரு பவுலு? கிறிஸ்துவின் ஆவி இல்ல. அப்போ நிறைய நேரங்கள திரித்துவத்தை நம்பக்கூடியவர்கள் மத்தியில
திரித்துவம் சொல்றதை விட இன்னொரு திரித்துவத்தை இன்னொரு குரூப் இருக்கிறான். 2 பேர் ஒரே ஆள் தான், இயேசுவும் தேவனும் ஒரே ஆள் தான் அப்படின்னு சொல்றவங்க இந்த வசனத்தை காமிப்பாங்க. பாருங்க, தேவனுடைய ஆவியும் கிறிஸ்துவின் ஆவியும் 2 ஒண்ணு தான், ஏன்னா 2 பேரும் ஒருத்தர் தான் அப்படி அங்க சொல்லுவாங்க. ஆக்சுவலி அப்படி அவன் புரிஞ்சுக்க கூடாது. இந்த வசனம் என்ன பேசுதுன்னா, தேவனுடைய ஆவி நமக்குள்ள இருந்துச்சுன்னா தேவனுடைய ஆவியினால தான் நம்ம ஜெனிப்பிக்கவே படுறோம். நமக்குள்ள அந்த ஒரு உணர்வு வருது இல்லைங்களா, தேவனுடைய பிரமாணங்களை விரும்பக்கூடிய, தேவனுடைய பிரமாணங்களை நேசிக்கக்கூடிய, தேவனுடைய பிரமாணத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய காரியங்களை வெறுக்கக்கூடிய அந்த ஒரு மைண்டு நமக்குள்ள உருவாகுவதே எப்படிதான் உருவாகுது? தேவனுடைய ஆவியினால தான். தேவனுடைய ஆவியினால தான், ஆவியினாலே ஜெனிப்பிக்க போறோம். புது சிந்தையே அப்பதான் உருவாகும். புது சிந்தையா என்னங்க? புதிய நோக்கம், புதிய விருப்பம், புதிய வாஞ்சை, தேவன் மேல இருக்கக்கூடிய வைராக்கியம், தேவனுடைய வார்த்தைகள் மேல இருக்கக்கூடிய வாஞ்சை. அந்த புது மைண்டை தான் எப்படி உருவாகுதுன்னா, தேவன் தம்முடைய ஆவியினால் ஜெனிப்பிக்கிறார். இந்த புது சிந்தை தான், நல்லா கவனிங்க, இந்த புது சிந்தை தான் தேவன் ஜெனிப்பிக்கிறதுக்கு காரணம் என்ன? நம்ம இன்னொரு வருஷம் மேட்ச் பண்ணணும். இதே 8ஆம் அதிகாரத்துல பவுல் பேச போறார். தேவன் தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன்கூச்சிருக்காருங்களாம். அப்படின்னு என்ன அர்த்தம்? தேவன் தம்முடைய ஆவியினால் ஜெனிப்பிக்கிறார் இல்லைங்க நம்முடைய மைண்ட இப்ப யாருடைய சாயலுக்கு மெருகேற்றார் கேட்டா, கிறிஸ்துவினுடைய ஆவி, கிறிஸ்துவின் மைண்டு. இப்ப இந்த இடத்துல மைண்டு படுது. தேவனுடைய ஆவின்றது அவருடைய பரிசுத்த ஆவி. தேவனுடைய ஆவியினால ஜெனிப்பிக்கப்படுறோம், புது சிந்தை உருவாகும். அந்த புது சிந்தை கிறிஸ்துவின் சிந்தை. படிக்கிற இன்னொரு வசனம் ஞாபகம் இருக்குன்னா, கிறிஸ்துவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. ஏன்னா அந்த சிந்தை தேவனுக்கு பிடிக்க. இயேசு கிறிஸ்துடைய சிந்தை என்ன? கிறிஸ்துவின் ஆவினா சிந்தை. கிறிஸ்துடைய சிந்தை நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கணும். இதுதான் புது சிருஷ்டியுடைய மைண்டா இருக்கும். புது சிருஷ்டி நம்ம சொல்றோம்னா அது கிறிஸ்துவுடைய மைண்ட் நமக்குள்ள இருக்கும். பட் ஆரம்பத்துல கம்மியா இருக்கும், அது போக போக வளரணும். வளர்றது கூட தேவனுடைய ஆவி தான் தேவைப்படுது. அப்பதான் பவுல் சொல்றாரு, கிறிஸ்துவின் மைண்டே இல்லைன்னா கண்டிப்பா நாம அவருடையவன் அல்ல. மாம்சத்துக்கு உட்பட்டவங்களா இருப்போம், மாம்சத்தின் படி நடப்போம், தேவனுக்கு பகைஞர் ஆயிடுவோம் இல்லைங்களா? சோ நீங்க காரியங்களை புரிஞ்சுக்க முடியுதா சகோதர சகோதரி? இதெல்லாம் நம்ம பேசக்கூடிய படிக்கக்கூடிய இந்த ஸ்டடிஸ் பாத்தீங்கன்னா ஏதோ கேட்டுட்டு போயிடக்கூடாது. ஏன்னா இப்போ நீங்க எல்லாம் அங்க இருக்கிறீங்க சொல்லும் போது, லோக்கல்ல இருந்தேன்னா கண்டிப்பா இது ஒரு டிஸ்கஷன் மாதிரி மீட் பண்ணும்போது பண்ணலாம். பட் தூரமா இருக்கிறதுனால பண்ண முடியாது. பட் நீங்க என்ன பண்ணலாம்னா, வசனங்களை ஒருவருக்கொருவர் ஷேர் பண்ணி இன்னைக்கு நாம என்ன கற்றுக்கொண்டோம், ஒவ்வொரு பிரதர் சிஸ்டர்ஸ் என்ன புரிஞ்சு வச்சிருக்கிறீங்க அப்படின்றத ஒருவர் பகிர்ந்து கொள்ளும் போது எல்லாருக்குமே ரொம்ப உதவியா அங்க இருக்கும். சோ கடைசியா 10ஆம் வசனம் படிக்கிறோம். மேலும்னா இன்னொரு காரியத்தை பவுல் பேசுறாரு. கிறிஸ்து உங்களில் இருந்தால், உடைய அர்த்தம் என்ன? இயேசு கிறிஸ்துடைய மைண்ட் நமக்குள்ள இருந்துச்சுன்னா, புரிஞ்சுக்கோங்க, எந்த அளவுக்கு ஆவியில வளர்றோமோ, எந்த அளவுக்கு புது சிருஷ்டி வளருதோ அதுக்கேற்றபடித்தான். உங்களில் இருந்தால் சரீரம் தேவன் பார்க்க மாட்டார், விட்டுருங்க. ஏன்னா அது பாவத்தின் நிமித்தம் செத்து போச்சு, பாவத்தினால செத்து போச்சு, அது டெட். அதை தேவன் பார்க்கறது இல்லை. பட் கிறிஸ்து உங்களில் இருந்தா, உங்க மைண்ட் ஆவி இருக்கு இல்லைங்களா, நீதியின் நிமித்தம். நீதினா நம்ம தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுது, ஆவி கீழ்ப்படியுது. எனவே அது ஜீவன் உள்ளதா இருக்கும், ஜீவன் உள்ளது. அப்படின்னு என்ன பண்றாருன்னா 10ஆம் வசனத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் அங்க சொல்லி முடிக்கிறாரு. இப்ப நமக்கு சில கேள்விகள் வருது. அடுத்த கேள்வி என்ன கேள்வினா, சரிங்க பிரதர் எல்லாம் ஓகே, பேசாம தேவன் நமக்கு ஆவிக்குரிய சிந்தைக்கு தகுந்த மாதிரி இப்பவே ஆவிக்குரிய சரீரத்தை கொடுத்துட்டாருன்னா பிரச்சனை இல்லையே. இந்த பாடி தான்
தேவன் பார்க்கறது இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. என்ன காரணம்? பாவத்தின் நிமித்தம். அதான் காரணமே. அதனால அது மரிச்சு போச்சு. எப்ப மரிச்சுச்சு? என்னைக்கு இயேசு கிறிஸ்துக்குள்ள வந்தோமோ அப்பவே தேவன் நம்முடைய பாடியை என்ன பண்ணிடுறாருன்னா செத்து போனதா கணக்கு எடுத்துறாரு. இன்னும் வேற மாதிரி சொல்லணும்னா, நம்ம ஆல்ரெடி தேவன் பார்வையில செத்து போயிட்டோம். உலகத்துக்கு மரிச்சாச்சு. இப்ப தேவன் பார்வையில ஒரு புதிய ஜீவிகளா வாழ்றோம். அதுதான் அர்த்தம் இல்லைங்களா? நம்ம எல்லாருக்கும் டெத் டே ஞாபகம் இருக்குங்களா? என்னைக்கு நம்ம கிறிஸ்துவுக்குள்ள வந்தோமோ அதுதான் நமக்கு டெத் டே. நியாயமா பார்த்தா நம்ம வாய்ப்பு சும்மா சொல்லணும்னா வீட்டுல போட்டோ வாங்கி நம்ம போட்டோ போட்டு தோற்றம் போட்டு டேட் போட்டுக்கலாம். நம்ம பிறந்த வருஷம் மறைவுன்னு போட்டு நம்ம உடன்படிக்கை பண்ண என்னங்க வருஷத்தை கூட போடலாம், தப்பு இல்லை. ஏன்னா அதை உண்மை. தேவன் அப்படித்தான் பாக்குறாரு நம்மளைய. நம்ம டெட் ஆயிட்டோம். ஆக்சுவலி we are deadங்க. உடைய அர்த்தம் என்ன? நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போச்சு உலகத்துல. இப்ப புதிய வாழ்க்கை வாழ்றதுக்கு வந்திருக்கிறோம். புதிய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க தேவனுடைய பிள்ளை. தேவன் ஆவிக்கேற்றபடி பார்க்கிறார். ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழ்றாரு. அப்ப நமக்கு என்ன கேள்வி வருதுன்னா, சரி தேவனே, அப்ப இந்த பாடி ஒரு யூஸ்லெஸ் இல்லைங்களா? பாடி நீங்க பாக்குறது இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. அப்ப எதுக்கு இந்த பாடியில எங்களை வச்சிருக்கிறீங்க? எதுக்கு இந்த பாடியை எங்களை இன்னமும் வச்சிருக்கிறீங்க? ஒரு கேள்வி வருதா இல்லைங்களா? ஏன்னா சரீரமானது பாவத்து நிமித்தம் மரித்ததுன்னு தெளிவா இருக்கு. அப்புறம் எதுக்கு இந்த பாடியில நாங்க எதுக்கு இருக்கோம்? ப்ளீஸ், இந்த யூஸ்லெஸ் கொஞ்சம் கூட பயன்பாடு இல்லாத இந்த சரீரத்தை விட்டு எங்களுக்கு விலக்கிறீங்க. எங்களுக்கு வேணாம். அப்படியே நம்ம யோசிப்போம், தப்பில்லதான். பட் இருந்துட்டாலும் டிவைன் பிளான் என்ன, தேவ ஏற்பாடு என்ன என்பதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா 11ஆம் வசனம் பவுல் எப்படி ஆரம்பிக்கிறார்னா, ஆனால் ஆரம்பிக்க. இங்கிலீஷ்ல பட். என்ன பட் அர்த்தம் என்னன்னா, எஸ் மாம்சம் மரிச்சு போச்சு, அது தேவன் கணக்குல எடுக்கிறதே இல்லை, மாம்சத்தை பார்க்கறதே இல்லை. பட் இந்த மாம்சத்துல நீங்க எதுக்கு இருக்கணும் தெரியுமா? ஏன் இந்த மாம்சத்தை தேவன் இப்போ வரைக்கும் விட்டு வச்சிருக்கிறாருன்னா ஒரு காரணம் இருக்குது. அது அடுத்த கிளாஸ்ல நம்ம என்ன பண்ண போறோம், நாம தெரிஞ்சுக்க போறோம். சகோதரிகளே, இந்த ரோமர் ஸ்டடி ஆரம்பத்திலே படிச்சோம். இது ஸ்டடி இல்ல, எக்ஸ்பீரியன்ஸ், அனுபவம். நம்ம வாழ்க்கை அனுபவத்தை அப்படியே காமிக்கிறா இருப்போம். பட் இன்னும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு. பொறுத்திருந்து கவனிக்கலாம். தேவன் தாமே காத்து கிருபை செய்வாராக. ஆமென்.